நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உண்மையிலேயே நம்ம குரு மிகப்பெரிய தியாகம் பண்ணிருக்காரு மணி. அந்த பயங்கரமான அறைக்குள்ள அவராவே போயிருக்காரு. வயசான காலத்துல அந்த கிழவன் ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கான். முதல் முறையா மணி, முதல் முறையா நம்ம குரு பண்ண வேலையை பார்த்து நாம அவரோட சிஷியர்கள் சொல்றதுல இனிமே வெக்கப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நாம எதுக்காக வெக்கப்படணும்? அந்த கிழவன் குருஜி பண்ண வேலை அப்படியாச்சே. தனி, நாமளும் நம்ம குருஜிக்காக ஏதாவது செஞ்சாகணும். ஆனா நாம அவருக்கு என்ன பண்றது மணி? இங்க பாரு, நம்ம குருஜி எப்படியும் அந்த அறையில இருந்து வெளியே வரப்போறதில்ல. அங்க இருந்து நேரா நரகத்துக்கு போயிருவாரு. இனிமே அவரோட வேலைய நாம தானே பார்த்தாகணும். சரியா சொன்ன மணி. ஆமா மணி, இனிமே நம்ம அப்பாவி குருமாதாவை நல்லபடியா பார்த்துக்கணும் மணி. ஏய் தனி, நான் குருமாதாவை பத்தி எல்லாம் பேசல. நான் சௌதாமினி தேவிய பத்தி பேசுறேன். உன்னை தேடி வரப்போறோம் சௌதாமினி தேவியே. வரோம் சௌதாமினி தேவி. சரியா சொன்ன மணி. சௌதாமினி தேவிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது முக்கியமான கடமை. அதுதான் நம்ம தர்மம், அதுதான் நம்ம கடமை, அதுதான் நம்ம தர்மம். ஏய், அந்த பொறுப்பு எனக்கும் இருக்குது தனி. சௌதாமினி தேவிக்கு நான் தான் முதல் ஆளா ஆறுதல் சொல்லி ஆகணும். நில்லு ராமா, முதல்ல என்ன காப்பாத்து. இல்ல முதல்ல என்ன காப்பாத்துங்க. நீ எங்க 3 பேரையும் காப்பாத்து. நான் இளவரசன் வாசுதேவனை மட்டும் தான் காப்பாத்துவேன். உங்க 3 பேரையும் கண்டிப்பா காப்பாத்த மாட்டேன். நான் நினைச்சு கூட பார்க்கலடா. நீ மனசாட்சி இல்லாம இவ்வளவு சீக்கிரத்துல நாங்க செஞ்ச இல்ல கண்டிப்பா மறக்க மாட்டேன். என்ன இந்த பயங்கர அறைக்குள்ள தள்ளுனதே நீங்க 3 பேரும் தான். நாங்க முதல்ல உன்னை கிண்டல் பண்ணலாமா? நாங்க 3 பேரும் உனக்கு உதவி பண்ணதானே வந்தோம். அப்படியா? ஆமா, எப்பவும் நாங்க உங்களை கைவிடவே மாட்டோம். வசமா வந்து மாட்டிக்கிட்டதுனால கணவனே கண்கண்ட தெய்வம்னு நடிக்கிறியா? என்னோட ஒரே மகனே நீதான்டா. உன்னை என்னால எப்படி விட முடியும் சொல்லு? என்னானாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி. நான் உன்னோட ஒரே நண்பனாச்சலாமா? என்னானாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். பிரபஞ்சமே அழிஞ்சாலும் சரி. நீங்க எனக்கு இருக்கிற ஒரே கணவருங்க. நான் எந்த சூழ்நிலையிலயும் உங்களை கைவிடவே மாட்டேன். உங்க தலையில இடியே விழுந்தாலும் சரி. என்ன மத்தவங்களுக்கு 10 கணவரா இருக்காங்க? ஏங்க, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை? நாங்க எல்லாரும் உங்க கூட சேர்ந்துதான் இருப்போம். அப்படியா? என்ன ஆனாலும் சரி, என் கூடவே இருப்பீங்களா? மூஷகனா, என்ன ஆனாலும் சரி என்ன தனியா விட மாட்டேன்னு இப்பதானே சொன்னீங்க. இப்ப ஒரு எலிய பார்த்ததும் பயந்து போய் என்ன தனியா விட்டு ஓடிட்டீங்களா கோழைகளா? அட குடுமா குடு சௌதாமினி. இந்த உடையில போனா சௌதாமினி துரத்திடுவாங்க. கழட்டு மாத்து. இப்ப நான் தான் போவேன். ஏதோ சத்தம் கேக்குதே. நான் தான் போவேன். இல்ல நான் தான் போவேன். 2 எலிங்க தோண்டி தோண்டி நம்ம கிட்டயே வந்துருச்சு போல இருக்கே. குருஜி மணி, குருஜியோட ஆன்மா சௌதாமணி தேவியோட வீட்டுலதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல, அவன மாதிரி சதி பண்ற சூழ்ச்சிக்காரனோட ஆன்மாலாம் இங்க அலையாது. யமதர்மன் நேரா நரகத்துக்கே கூட்டிட்டு போயிருவாரு.
அப்பனா குருஜி இங்கதான் இருக்காரா? வாய்ப்பில்ல. வா வா போய் பார்க்கலாம். சரி வா. நான் இப்ப எங்கேயாவது மறைஞ்சாகணும். எங்க மறையணும்? வேணாம் வேணாம் வேணாம். இங்க சௌதாமினி, அந்த 2 முட்டாள்களையும் உள்ள வர விட்டுறாத. அப்படியே துரத்தி விட்டுரு. சரிங்க. எங்களுக்கு இங்க இருந்து குருஜியோட சத்தம் கேட்டுச்சு. எங்க குருஜி இங்க தானே இருக்காரு. எங்க குருஜி எங்க இருக்காரு? இல்ல, அங்க 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 இங்க அங்க எல்லா இடமும் குரு இருக்காரு. இங்க அங்க எங்க இருக்காரு குருஜி? வாய மூடு முட்டாள். சௌதாமினி தேவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோ. நம்ம குருஜி மேல போனதுக்கு அப்புறமா சௌதாமினி தேவிக்கு நாலா பக்கமும் நம்ம குருஜி தான் தெரிகிறாரு போல. அப்படியா? சௌதாமினி தேவி, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே அந்த கிழவனோட இல்ல எங்களோட குருவோட நினைவுகளால உங்களோட அழகான வாழ்க்கையை இழக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் நான் இருக்கேன்ல, உங்களோட அன்பான தனி. நான் இருக்கேன்ல, உன்னோட மணி. நீ எங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை நம்பு. நான் குருஜி மாதிரி திருட்டுத்தனம், சதி, சூழ்ச்சி எதுவுமே பண்ண மாட்டேன். எது கிடைச்சாலும் அதை நாம சரியா பங்கு போட்டு சாப்பிடலாம். சௌதாமினி தேவி, நான் தான் உன்னுடைய தனி. நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்ன நல்லா பாத்துக்குவோம். ஒருத்தருக்கு அவரோட பதவி, அப்புறம் ஒருத்தருக்கு நீ. இப்ப நாம ஒரு முடிவு எடுத்தாகணும். யாருக்கு அந்த பதவி, யாருக்கு இந்த சௌதாமினி தேவின்னு. முட்டாளுங்களா, ஒரு ராத்திரி நான் ஊர்ல இல்லைன்னா என்னுடைய பதவியை பங்கு போடுறீங்களா? இவனுங்க 2 பேரு தான் என்னுடைய வாரிசா? இவங்க 2 பேருக்கும் பாடத்தை புகட்டி ஆகணும். இருங்கடா, 2 பேருக்கும் பங்கு பிரிச்சு கொடுக்குறேன். நான் சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். இல்லைன்னா இவன் அடுத்து என்ன கேட்பான்னு தெரியாதே. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு திருப்தியாவே இல்ல. ஒரு கல்யாண சாப்பாடு முழுசா சாப்பிட்டு திருப்தி இல்லையா? மொத்த சமையல் அறையே இங்க கொண்டு வர சொல்லுவானோ? எனக்கு இப்போ ஒரு மரகுதிரை வேணும், அது போதும். என்னது, மரகுதிரையா? ஆமா, அது கூடவே நான் ஓடி ஆடி விளையாடுவேன். இல்லனா நான் சாப்பிட்டது எனக்கு எப்படி ஜீரணமாகும்? எனக்காக சரி, மரகுதிரை தானே, கண்டிப்பா நான் கொண்டு வர சொல்றேன். இப்போதைக்கு இவனுடைய ஆசைகளை மட்டும் நிறைவேற்றுங்க மகாராஜா, எல்லாம் சரியாயிடும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் திறமசாலி, வீரமானவரு, விவேகமானவரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அவரை முழுசா நம்புங்க. எலி எலி ராமா, இப்படி எலிய பார்த்தே பயப்படுறியே? ஒரு எலியா இருக்கு, ஒரு எலி படையே இருக்கு பாரு. ஏன் பின்னாடியே ஏன் சுத்துறீங்க? உங்களுக்கு கொடுக்க இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல. சாப்பாட்டு கூடையும் அம்மா கிட்ட தான் இருக்கு. அது என்னது? தான் இருக்கும். வேற எது இவ்வளோ பெருசா இருக்கும்? என்ன சைத்தானா? மனுஷங்களை அப்படியே சாப்பிடுற சாத்தானா இருக்குமோ? அத்தை, உங்களோட அப்பாவியான மக அங்க எப்படி தனியா இருப்பாரு? நான் இப்பவே என்னோட ஒரே கணவர் கிட்ட போக தான் போறேன். போய் ஆகணும்ல. சாலதா, ராமாவால தனியாவே பாத்துக்க முடியும். அவரால தீர்வு காண முடியாத பிரச்சனையே எதுவும் இல்ல. இப்ப தனிக்கும் மணிக்கும் பல பரிச்சை நடக்கும். அதுல தோக்குறவங்களுக்கு குருஜியோட பதவி கிடைக்கும். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சௌதாமினி தேவி. அப்படியா? அப்ப உன்னோட சவாலை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். தல வா பாத்துக்கலாம். சௌதாமினி எனக்கு தான் சொந்தம்.
பார்க்கலாம். மணி, என் கண்ணுக்கு குருஜி தெரியறாரு. எனக்கும் தெரியறாரு. குருஜி, நீங்க உயிரோட இருக்கீங்க? எப்படி? அந்த அறைக்குள்ள போனவங்க திரும்பவும் வரமாட்டாங்கன்னு நீங்க தானே குருஜி சொன்னீங்க. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க? அவ எப்படி வந்தீங்கன்னு கேட்க வந்த குருஜி. ஏன்னா நான் அந்த அறைக்குள்ள போகவே இல்லையே. என்ன, நீங்க அந்த அறைக்குள்ள போகவே இல்லையா? குருஜி, நீங்க பெரிய மகான், பெரிய திறமசாலி குருஜி. நீங்க அந்த அறைக்குள்ள போகாமலேயே அந்த ராமகிருஷ்ணன் அந்த அறைக்குள்ள அனுப்பி வச்சிட்டீங்களா? அருமை. ஆனா குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு என்னாச்சு? வெளியே வந்துட்டானா? வந்துட்டாரு குருஜி, வெளியே வந்துட்டாரு. அப்புறம் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மிகப்பெரிய பரிசா கொடுக்க போறாராம். பரிசா? கூடாது. என்ன விடுங்க. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு பரிசு கொடுக்கறேன்னு கஜானாவை காலி பண்ணிட போறாரு. நான் மகாராஜாவை தடுத்தாகணும், கஜானாவை காப்பாத்தி ஆகணும். விடுங்க விடுங்க விடுங்க. மகாராஜா, குருதேவரும் வரல, பண்டிதர் ராமகிருஷ்ணரும் வரல. சரி, அப்படின்னா நீங்க ஏதாவது பண்ணுங்க. மகாராஜா, சரி மகாராஜா, நான் காத்திருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்திருப்பீங்க மந்திரியாரே? எனக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு. குருவும் ராமகிருஷ்ணரும் அந்த அறையில இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னும் வரலையா? அப்ப இங்க இருந்து போயிடலாம். தோழங்களோ, எப்பவும் தப்பான நேரத்துக்கே வந்துடுறீங்களே. குருவே, மகாராஜா வணக்கம். மகாராஜா வணக்கம். நீங்க பத்திரமா வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அருமை குருவே. உங்களோட பலம், உங்களோட புத்திசாலித்தனம், அப்புறம் உங்க திறமை, மூணுமே சிறப்பு. மகாராஜா, அப்படி எதுவும் சிறப்பா நான் பண்ணல. ஏன்னா அங்க பயப்பட எதுவுமே இல்ல மகாராஜா. ஆமா மகாராஜா, நான் என்னுடைய பிரம்ம சக்தியை பயன்படுத்தி வழியை கண்டுபிடிச்சு வெளியே வந்துட்டேன். அருமை குருவே. அப்ப நீங்க திரும்ப அங்க போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. ஏன் மகாராஜா? குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அவர் குடும்பமும் உள்ள இருக்காங்க. அவங்களை வெளியே கொண்டு வரணும்ல. இளவரசர் வாசுதேவரையும் கண்டுபிடிக்கணும்ல. அவரை நீங்க மறந்துட்டீங்களே மகாராஜா. ஆமாமா, கண்டிப்பா குருவே. அவங்க எல்லாரையும் நல்லபடியா திரும்ப வர வைக்க உள்ள நீங்க போய் தான் ஆகணும். ஆனா நான் எப்படி உள்ள போக முடியும் மகாராஜா? ஏற்கனவே போன மாதிரி தான். ஆச்சாரியாரே, நீங்க எப்படிப்பட்டவர்? உங்களோட ஆத்ம சக்தியை பயன்படுத்தி எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல. சரிதானே மகாராஜா? ஆமா, உண்மைதான் மகாராஜா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அங்க போக வேண்டிய தேவையில்லையே. வெளியே வர வழி சுலபந்தான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் புத்திசாலி, அவரே வெளியே வந்துருவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துருவாரு. குருவே, அளவுக்கு அதிகமான நேரம் கடந்துடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அவரோட குடும்பமும் இன்னும் வரல. அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க திரும்ப போயே ஆகணும். குருஜி, மறுபடியும் மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப எப்படி குருஜி தப்பிக்க போறீங்க? கேடிங்களா, நீங்க தானே என்ன சிக்க வச்சீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. குருவே, கிளம்பிட்டேன் மகாராஜா. இப்பவே கிளம்புறேன். நீங்க கட்டளையிட்டு நான் போகாம இருப்பேனா? அதுக்கு வாய்ப்பே இல்ல மகாராஜா. ஆனா என்னுடைய 2 சிஷியர்களையும் கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஏன்னா அங்க போய் மந்திர சக்திகளை பயன்படுத்த வேண்டி இருக்கு மகாராஜா. அப்ப சரி, போங்க. சரி குருஜி, நாங்க எப்படி உங்க கூட வர முடியும்? நாங்க தான் இப்ப உங்க சிஷியர்களே இல்லையே. நீங்க விடுன்னு சொன்னாலும் உங்களை நான் விட மாட்டேன். கிளம்பிட்டேன் மகாராஜா. குருஜி, வேணாம் குருஜி. மந்திரியாரே. மகாராஜா, இவங்களதான் வீரர்கள்னு சொல்லுவாங்க. பார்த்து கத்துக்கோங்க. காத்துக்கிட்டு இருப்பாராம். குருஜி, குருஜி, ஏதாவது பண்ணுங்க.
இல்ல இல்ல மகாராஜாவோட உத்தரவு. நாம நாம உள்ள போயே ஆகணும். குருஜி, உங்களை பத்தி யாரு கவலைப்பட்டா? உங்களுக்கு வேணும்னா உள்ள போய் உயிரை விடுங்க, எங்களை விட்டுடுங்க குருஜி. அப்பதான் நீங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க புகழை நாங்க பாடிக்கிட்டே இருப்போம். உண்மையதான் சொல்றேன் குருஜி, நாங்களும் போயிட்டா அப்புறம் உங்க புகழை யாரு பாடுவாங்க? குருஜி குருஜி, உங்க அருமை பெருமைகளை யாரு பாதுகாப்பாங்க சொல்லுங்க? குருஜி யோசிக்க, சௌதாமினி தேவியை யாரு பத்திரமா பார்த்துப்பா? என்னுடைய சௌதாமினியை யாரு பார்த்துப்பா? நான் பார்த்துப்பேன் குருஜி. அப்படியா? நான் என்ன முட்டாளா? நீங்களே சொன்னா ஒத்துக்க வேண்டியதுதான். நீங்க பெரிய ஞானி குருஜி, நீங்களே சொல்றீங்கன்னா நீங்க முட்டாளதான் இருப்பீங்க. இங்க வாங்க. என்ன சொன்னாலும் உங்களை விட மாட்டேன். உள்ள வாங்க. நாங்க வர மாட்டோம். குருஜி வேண்டாம் 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 குருஜி. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தரங்க தரங்க, கதவை தரங்க யாராவது. குருஜி குருஜி, கதவை திறக்கவே முடியல குருஜி. உங்க சக்தியை பயன்படுத்துங்க, வாங்க குருஜி. தனி, நாம தான் முயற்சி பண்ணி ஆகணும். நம்ம குருஜிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவரால என்ன பண்ண முடியும் சொல்லு? நாமளே தான் கதவை திறந்துக்கணும். ஏன் முட்டாளுங்களோ, என்கிட்ட சக்தியும் இருக்கு, புத்தியும் இருக்கு. உங்க புத்தியை பயன்படுத்தவே மாட்டீங்களா முட்டாளுங்களே? இந்த கதவை உள்ளிருந்து திறக்க முடிஞ்சிருந்தா பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்பவோ வெளியே வந்திருப்பானே. இனிமே நாம எப்படியாவது வேற வழியை தேடி ஆகணும்டா. வாங்க, என் கூடவே வாங்க வாங்க. யாரு கத்துனது? யாரு யாரு கத்துனது? யாரு? அது சரி, என் கேள்வியை திரும்ப கேக்குறீங்களா? அது சரி, என் கேள்வியையே திரும்ப கேக்குறீங்களா? வாய மூடு. வாய மூடு. கத்துனது யாருன்னு மெதுவா சொல்லுங்க. இங்க ஏற்கனவே எலி தொல்லை தாங்கல. புலி புலி இல்ல இல்ல, புலியா இருக்க வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா புலியா இருக்காது. இந்த விசித்திர குகையில எல்லாமே பெருசு பெருசா தான் தெரியுது. எலிய பார்த்தா சாத்தான் மாதிரி தெரியும். அப்படின்னா இது இது பூனையதான். இது நிச்சயமா பூனையதான் இருக்கும். பார்க்க புலி மாதிரி தெரியுது. அது சரி, கண்டிப்பா அப்ப பூனைதான். அதான் எல்லா எலியும் ஓடிடுச்சு. அட, எலிகள் கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டு நான் நன்றி சொல்றத கூட கேட்காம போயிடுச்ச பூனை. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி பூனை எலின்னு விளையாடிக்கிட்டு இருப்பாராமா? ஏதாவது தீர்வு கண்டுபிடி. இல்லனா இளவரசர் வாசுதேவனும் நீயும் உன் குடும்பமும் இங்க இருந்து வெளியில போகவே முடியாது. நானும் இங்கதான் இருந்தாகணும். சரியா சொன்ன பட்டு. பாவம், பயத்துல எல்லாரும் என்ன பாடுபடுறாங்களோ, என்ன நினைச்சும் கவலைப்படுவாங்க. கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடாம கொள்ளாம என்னதான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அத்தை, நல்லாவே இல்ல. உங்களோட இந்த லத்திலயும் திராட்சை போடலையா? போடா, நான் இத பத்தி இல்ல, அவரை பத்தி பேசுறேன். அவளேனா எவளு? அவரு தாண்டா. நம்ம இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாவம், அவர் அங்க தனியா நம்மள தேடிட்டு இருப்பாரு. நாம உள்ள வந்து சிக்கினதே அவனால தானே. நீ கவலைப்படாத, நீ நல்லா சாப்பிடு. சரி, இப்ப வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டோம். இப்ப போய் லாமாவை தேடலாம். நீங்க வேணா போங்க, எனக்கு சோர்வா இருக்கு. நான் இப்ப ஓய்வெடுக்க போறேன். என்ன இது சாரதா, புதுசன காணோம். நீங்க ஓய்வெடுக்க போற சொல்ற? வார்த்தை என்னோடது, என்ன எல்லாம் என் அத்தையோடது. ஆனா எனக்கும் தூக்கம் வருது. ஆனா ராமா, டேய், நாம ராமாவை தேடி போவோம், ராமா நம்மள தேடிட்டு இருப்பான். 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலை உருப்படாது. நான் வயசுல பெரியவ, நான் சொல்றத கேளு. ராமா நம்மள தேடிட்டோம், நாம இங்கேயே அமைதியா ஓய்வெடுக்கலாம். நம்மள ராமா தேடி கண்டுபிடிப்பான். அதுவும் இல்லாம தேடப்பட்ட மகாராஜா ராமக்கு தான் கொடுத்திருக்காரு. வாசுதேவன் எங்க இருக்கான்?
பாம்பா எங்க பாம்பு பாம்பு எங்க 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 பாம்பு 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 எங்க பாம்பு எங்க குருஜி இங்க பாருங்க எலும்பு. கயிறா எனக்கு பயமா இருக்கு. அட முட்டாளுங்களோ, கயிற பாம்புன்னு காஞ்சி கிடக்கிற குச்சிய போய் எலும்புன்னு சொல்லி என்ன பயமுறுத்துறீங்களா? பயமே இல்லாத தத்தாச்சாரியர் பயமுறுத்துறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? எதுக்கும் பயப்படக்கூடாது. கேளுங்க, எந்த வேலைக்கு வந்தோமோ அதை செய்யணும். தனி, நீ போய் பண்டிதர் ராமகிருஷ்ணனையும் அவன் குடும்பத்தையும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வா. மணி, நீ போய் இளவரசரை தேடி கூட்டிட்டு வா. அப்படின்னா நீங்க இங்க உட்காந்து விரட்டிட்டு இருப்பீங்களா? நாங்க ஏற்கனவே பயந்து போயிருக்கோம். இந்த இருட்டு குகைக்குள்ள என்ன பண்றது? அடே முட்டாளுங்களா, என் கையால நீங்க 2 பேரும் சாக கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போங்க. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, போங்க. ஐயோ தனி, இப்ப என்ன பண்றது? இது என்ன? உடைஞ்சு போன ஈட்டி. ஐயோ குருஜி, குருஜி, ஐயோ குருஜி, அங்க பாருங்க, தங்க மாதிரி ஏதோ மின்னுது. தங்கமா? எங்க? குருஜி அங்க பாருங்க, அங்க ஒரு தங்க சுரங்கமே மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா குருஜி? குருஜி 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 குருஜி. இவ என்ன மந்திரக்குன்னு நினைச்சிட்டானா? ஒவ்வொரு ஆசையா சொல்லிட்டு இருக்கானே. கடவுளே, ராமகிருஷ்ணர் பத்தியும் குருவை பத்தியும் சீக்கிரம் தகவல் கிடைக்கணும். மகாராஜா, மகாராஜா, போங்க போங்க போங்க, மறைச்சுக்கோங்க, சீக்கிரம் மறைங்க. சரிங்க மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, அது வந்து மந்திரியாரே, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அவங்க 2 பேரை பத்தி ஏதாவது தகவல் வந்ததா? இல்ல மகாராஜா. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிய வந்துச்சா? இல்ல மந்திரியாரே. ஒண்ணுமே புரியலையே. மகாராஜா, மகாராஜா, அந்த சிறுவன். சிறுவனா? எங்க எங்க அந்த சிறுவன்? சொல்லுங்க, எங்க இருக்கான்? யாருமே இல்ல மந்திரியாரே. மகாராணிய பார்த்து சிறுவன் சொல்றீங்களா நீங்க? இல்ல மகாராஜா, அங்க பாருங்க, பின்னாடி ஒரு சிறுவன் இருக்கான். சிறுவனா? சிறுவனா? சிறுவன் எங்க இருக்கா மந்திரி? இங்க எந்த சிறுவனும் இல்ல. அட என்ன மந்திரியாரே, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்க எந்த சிறுவனும் இல்ல. இல்ல. ஆமா மந்திரியாரே, மகாராஜா சொல்றது சரிதான். இங்க எந்த சிறுவனும் இல்ல. நான் தான் பெரியவனாகிட்டேனே. இளவரசர் வாசுதேவரா, நீங்க எங்க இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க அந்த பயங்கரமான அறைக்குள்ள போகவே இல்லையா? எத்தனை தடவை சொல்றது, நாங்க போகவே இல்ல. ஒளரிட்டானே. அப்படின்னா குரு தத்தாச்சாரியார், பண்டிதர் ராமகிருஷ்ணர், அப்புறம் அவரோட குடும்பம் அந்த பயங்கரமான அறைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மந்திரியாரே. மகாராஜா, நீங்க யாருக்காக வேலை பாக்குறீங்க? மகாராஜா, நான் விஜயநகர பேரரசுக்காக, அதாவது தர்மத்தின் தலைவன் ராஜாதி ராஜா மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு நான் வேலை பார்க்கறேன். அருமை, அருமையா சொன்னீங்க. சரி, அப்படின்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. சரி மகாராஜா, இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வராது. ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சே மகாராஜா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது வந்து மகாராஜா, இப்ப எல்லாரும் அந்த பயங்கரமான அறைக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டாங்க. நாம சீக்கிரம் ஏதாவது செஞ்சாகணும். மகாராஜா, நாம அந்த பயங்கரமான அறைக்குள்ள எப்படியாவது போயாகணும் மகாராஜா. நாம இல்ல, நான் போறேன் மகாராஜா. இது எனக்கான வாய்ப்பு. அருமை மந்திரியாரே, நீங்க இதை வெற்றிகரமா செய்வீங்கன்னு உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தனியா போங்க. என்ன இவருமா? முதல்ல ராமகிருஷ்ணர் போனாரு, அவரும் மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் குருவும் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவர் போனா இவரும் மாட்டிப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க போவீங்க, நீங்களும் மாட்டிப்பீங்க. இதை விட நல்லது எல்லாரும் ஒன்னா போய் ஒன்னா மாட்டிக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் ஒண்ணு போங்க, ஆனா மாட்டிக்காதீங்க. நீங்க அப்படிதானே சொல்ல வந்தீங்க மகாராணி திருமலம்மா? நான் இப்ப வரேன். இந்தாங்க மகாராஜா. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. இப்படி மாட்டிக்கிட்டே ராமா, இந்த சுரங்கம் இன்னும் போயிட்டே இருக்கே.
இப்ப இந்த சுரங்கத்துல ரகசிய குறியீடை ஏற்படுத்தி ஆகணும். அப்பதான் வெளியில போற வழி கிடைக்கும். இல்லைன்னா இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பேன். இங்க ஏற்கனவே நிறைய குறியீடு இருக்கே. ராமா, இவ்ளோ குறியீடு இருக்கும் போது உன் குறியீடு தெரிய போறதே இல்ல. இப்ப நீ வேற ஏதாவது யோசிச்சே ஆகணும். பட்டு சொல்றது சரிதான். வேற ஏதாவது வழியை தேடி ஆகணும். ஆனா இங்க எலும்புகளை தவிர வேற எதுவுமே இல்லையே. எலும்பு கூடு. ராமா, உனக்கு என்ன ஆச்சு? எலும்பு கூட பார்த்து யாராவது சிரிப்பாங்களா? வாய மூடு. கொஞ்சம் கால் அமைக்கி விடு. சரிங்க அத்தை. ஏன் காலை அமைக்கி விடு. உங்க காலை தான் அமைக்கி விடுறேன் அத்தை. ஓ ஐயோ, மன்னிச்சிருங்க, தப்பான காலை அமைக்கிட்டேன். உனக்கு என்ன பார்த்த? பேய பாத்தியா? பிசாசா? ராமவ பாத்தியா? அத்தை, ராமவ பார்த்து அவன் ஏன் பயப்பட போறான்? என்னத்தடா பார்த்த? மணி, என் மணியில இப்போ ஒண்ணு குறைவா இருக்கு. டேய், வாய் விடுறா, படுறா. என்னோட ஒரு மணி எங்க போச்சு? இது தங்க மாதிரி தெரியலையே. அட கடவுளே. என்னாச்சு குருஜி? உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? முட்டாளுங்களா, நான் எப்படி நல்லா இருப்பேன்? 2 பேரும் மாடு மாதிரி என் மேல விழுந்து கிடக்குறீங்களே. எழுந்துருங்க, எழுந்துருங்க. என் மேல யாரு? எப்படி? அட முட்டாளுங்களா, இந்த மணிய பார்த்தா உங்களுக்கு தங்க மாதிரி தெரியுதா? அட, இது தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல, எதுக்கும் உதவாது. இது பித்தளை மணின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே குருஜி, இதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க இருக்கீங்க பாருங்க, ஒரு மணிக்காக எங்களை இப்படி ஆபத்துல சிக்க வச்சிட்டீங்க. நான் சிக்க வச்சேன்? ஆமா, நீங்க தான். என்ன சொல்ற? நானா சிக்க வச்சேன்? என்ன இடண்டா இது? அரண்மனைக்குள்ள அறை இருக்கு, அறைக்குள்ள குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள சுரங்கம், அப்புறம் பயங்கரமான சுரங்கத்துக்குள்ள. என்னாச்சு? உங்க வாயை திறந்து சொல்லுங்க, என்னாச்சு? வளவளன்னு பேசுற வாய்க்கு என்னாச்சு? இப்படி பயந்து ஒடுங்கி நிக்க நீங்க என்ன பேய பாத்தீங்களா இல்ல பயங்கரமான புலிய பாத்தீங்களா? என்ன பயங்கரமான புலியா? அட முட்டாளுங்களா, இந்த பூட்டிய குகைக்குள்ள எலி கூட வர முடியாது, புலி எப்படி வரும்? குருஜி, இந்த பயங்கரமான புலி உங்க அருமையான சிசியர்களை கடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சேர்ந்து ஓட பாருங்க.
இந்த பூட்டின குகைக்குள்ள புலி எப்படி வந்தது? அந்த மகாராஜா என்ன மரண வாசலுக்கு அனுப்பிட்டாரு. ஓடுங்க. அம்மா தாயி, ஏதாவது ஒரு வழியை காட்டு. இந்த அறைக்குள்ள அவங்கள அனுப்புனது நான் தான். இப்ப நானே அவங்கள உள்ள இருந்து வெளியே கொண்டு வரேன். மந்திரியாரே, மகாராஜா, இப்ப இதுதான் தர்மத்தோட வழி. அப்புறம் என்ன இந்த வழியில போக விடாம நீங்க தயவு செஞ்சு தடுக்க கூடாது. கண்டிப்பா தடுக்க மாட்டேன் மகாராஜா. உங்களோட கட்டளைய நிறைவேற்றுறதா என்னோட கடமை. நீங்க நீங்க மகாராஜா, நான் எப்படி உங்களை தடுக்க முடியும்? அப்படின்னா நான் இப்ப போகணுமா? கண்டிப்பா போய் ஆகணுமா? ஆமா ஆமா மகாராஜா. நான் வாள் எடுக்க மறந்துட்டேனே மந்திரியாரே. நான் என் வாள் எடுக்க மறந்துட்டேன். அதனால நான் எப்படி உள்ள போக முடியும்? நீங்களே சொல்லுங்க மந்திரியாரே. அது வந்து மகாராஜா, நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க என்னோட வாளை எடுத்துட்டு போங்க. முடியாது மந்திரியாரே. நான் உங்க வாளை எப்படி உள்ள எடுத்துட்டு போக முடியும்? எனக்கு அரச வாள் தான் வேணும். அது இல்லாம என்னால உள்ள போக முடியாது. சரியா சொன்னீங்க மகாராஜா. உங்களுடைய வாள் இல்லாம நீங்க எப்படி உள்ள போக முடியும்? தப்பிச்சிட்டேன் மகாராணி. அதனாலதான் மகாராஜா நான் உங்களுக்காக உங்க வாளையே எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒண்ணு இல்ல, 2 வாளை எடுத்துட்டு உள்ள போங்க. அங்க உள்ள நீங்க எத்தனை பேய்களோட மோத வேண்டியது வரும்னு தெரியல. நீங்க தைரியத்தை அதிகப்படுத்துறீங்களா இல்ல என்னுடைய மனபலத்தை சோதிக்கிறீங்களா? இல்ல மகாராஜா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க திரும்ப கண்டிப்பா அவங்கள மீட்டு கூட்டிட்டு வருவீங்க. ரொம்ப நல்லது. சரி, இப்ப நான் உள்ள போறேன். இதையும் எடுத்துட்டு போங்க. 2 வாளா? சிறப்பு, கொடுங்க. ரொம்ப நன்றி. கிளம்புறேன். மந்திரியாரே, நான் உள்ள போறேன். சரி மகாராஜா. மகாராணி சின்னா தேவி, இப்ப நான் உள்ள போக போறேன். மகாராஜா, என்னாச்சு? மகாராஜா, நான் இந்த கதவை எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கேயோ வா? இந்த கதவை இங்கதான் மகாராணி நீங்க பாத்திருப்பீங்க. இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் வரல. ஒருவேளை நான் இங்கதான் இதை பார்த்திருப்பேனோ? ஒன்னும் பிரச்சனை இல்ல மகாராஜா, நீங்க கிளம்புங்க. சரி, போறேன். நான் போறேன் மந்திரியாரே. போங்க மகாராஜா, போங்க. வரேன். மகாராஜா, என்ன? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? இந்த கதவை எங்க பார்த்த ஞாபகம் வந்துடுச்சு. இந்த கதவை நீ எங்க பார்த்த? நம்ம அறையில இருக்கிற அந்த வரைபடத்துல தான் பார்த்தேன். என்ன? என்ன படம்? அத மகாராஜா, நம்ம பழமையான நூலகத்துல இருந்து கிடைச்சதே. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அரண்மனைக்கு வந்தப்போ. மகாராஜா, அது ரொம்ப ரொம்ப விசித்திரமான படம். அதுல நிறைய குறியீடுகள், நிறைய வழிகள். அது ரொம்ப விசாலமா இருக்குமே. மகாராஜா, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை என் அறையிலே வச்சிருக்கேன். அறையிலே வச்சிருக்கியா? ஆனா அத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே மகாராணி. அப்படின்னா அந்த படம் தான் இந்த ரகசிய அறையோட வரைபடம். அந்த வரைபடம் இருந்தா மட்டும்தான் இந்த அறையை விட்டு எப்படி வெளியே வர முடியும்னு தெரிஞ்சுக்க முடியும். வரைபடம். என்னடா?
நீ போற வழியை எப்படியோ தேடி கண்டுபிடிக்க போற. ஆனா இளவரசர் வாசுதேவனையும் உன் குடும்பத்தையும் நீ எப்படி தேட போற? முதல்ல வெளியில போற வழியை நான் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஏய், என்ன முறைக்கிற? உன்னை வச்சேன்னு வை. அது தலையில்லாத எலும்பு கூட அசையாம இரு. அட திருட்டு பூனையே, என்ன பயமுறுத்த நீ திரும்பவும் வந்துட்டியா? நீ என்ன நினைச்ச? உன்ன மாதிரி ஒரு பூனைய பார்த்து பயப்பட இந்த ராம என்ன பயந்தாங்கோலின்னு நினைச்சியா? போ போ, அப்படியே புலி மாதிரி வாய பொளந்தா ராமா பயந்துருவானா என்ன? நான் என்ன எலியாடா? ஓஹோ, இப்ப புரியுது. நீ எலிய தேடிதானே வந்திருக்க என்ன? ஏய் முட்டாள், எலி இங்க இல்ல. எலி உன்னை பார்த்து பயந்து அந்த பக்கம் போயிடுச்சு. போ போ, அங்க போய் அதை புடி. ஏய் போ. ஏன் போக மாட்டேங்கிற? ஓங்கி ஒண்ணு வச்சனா? ஏன் போக மாட்டேங்கிற? போய் உன் உணவை நீ தேடு. என் குடும்பத்தை நான் தேடி ஆகணும். சொல் பேச்சு கேட்கிற பூனை. நான் சொன்ன உடனே கேட்டுருச்சே. ஆனா என் வீட்டுல தான் யாரும் என் பேச்சு கேட்கறதே இல்ல. என்ன பண்றது? என்ன இருந்தாலும் என் குடும்பமாச்சே, நான் தேடிதானே ஆகணும். அம்மா சரதா, அத்தை, இங்க பாருங்க, ராமாவோட குரல் கேக்குது. குரல் வந்துச்சுன்னா ராமாவும் வந்துருவான். நீ முதல்ல படு. அத்தை, எனக்கும் வீட்டுல சரியா ஓய்வெடுக்க நேரமே கிடைக்கிறது இல்ல. குண்டப்பா எங்க போனா? அத்தை, புலி புலி புலி. அத்தை, இப்ப நம்ம என்ன பண்றது? நான் தான் முதலே சொன்னல, ராமாவை போய் தேடலான்னு. நீ தான் ஓய்வெடுக்கலான்னு சொன்ன. இப்ப பாரு, புலி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். அத்தை, நான் எங்க ஓய்வெடுக்கலான்னு சொன்னேன்? நான் தான் சொல்லிருப்பேன். எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேனே தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? குண்டப்பாவை வேற காணோம். அத்தை, புலி கிட்ட வேற வருது. என்ன பண்ண போறோம் இப்ப? வாங்க 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 போலாம். சரதா, அத்தை, ராமாவோட குரல் அந்த பக்கம் இருந்து வருது. நில்லு, இங்க வா. அவர் அங்கதான் இருக்காரா? ஆமா ஆமா, அந்த பக்கமே தான். சரி வாங்க போலாம். அத்தை, பாத்து. ராமா இங்கதான் இருக்காருன்னு சொன்ன, எங்க காணோம்? ஐயோ, நான் ராமா பத்தி சொல்லல, என் மணி இருக்குதான் சொன்னேன். ஐயோ, இங்க பேய் பிசாசு பத்தலன்னு இப்ப புலி வர துரத்துது. இப்ப உனக்கு உன் மணிதான் முக்கியமா? ஏய் நில்லு. கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணரை காப்பாத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்திரமா பாத்துக்கோங்க. கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ஏதோ. நம்பிக்கை துரோகிகளா, நன்றி கட்டவங்களா, குரு துரோகிங்களா, என்னோட சிஷியர்களா என் வீட்டுல சாப்பிட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்க? குருஜி, உங்களுக்கு ஏதோ ஆக கூடாதுன்னா அவரு நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அவரால் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற முடியும். மணியை கொடு. முட்டாளுங்க. அட கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணனை காப்பாத்து, பண்டிதர் ராமகிருஷ்ணனை காப்பாத்து, பண்டிதர் ராமகிருஷ்ணனை காப்பாத்து. குருஜி, நீங்களும் அப்பப்ப புத்திசாலிங்க மாதிரி வேலை பாக்குறீங்க. அட முட்டாளுங்களே, நாம இங்க இருந்து வெளியே போனோம்னா எதிரிக்கு கூட நாம வேண்டி ஆகணும்டா. பண்டிதர் ராமகிருஷ்ணனை காப்பாத்து, கடவுளே காப்பாத்து, 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 பண்டிதர் ராமகிருஷ்ணனை காப்பாத்து. என்ன என்ன என்ன? இது என்னோட மணி. இது ஓ மணி இல்லடா, ஏன் மணி. இது எப்படி உன்னோடதாகும்? இது என்னோட மணி. நான் தான் கண்டுபிடிச்சேன். இது என்னோடதுதான். இது என்னோட மணி தெரியாம
கீழே வந்துச்சு, அப்ப என்னோட தானே? நீ தொலைச்சிட்ட, நான் எடுத்துட்டேன், என்னோடது தானே. இது ஏன் மணி? திரும்ப கொடுங்க. இது ஏன் மணி? இது ஏன் மணி? என்கிட்ட கொடுங்க. இது என்னோடது. என்ன? கடவுளே, ஓடுங்க, இது ஏன் நம்ம பின்னாடியே வருது? ஓடுங்க. நில்லுங்க, என் மணி கொடுங்க. மந்திரியாரே, இந்த வரைபடத்தை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மகாராஜா, இனிமே அந்த கடவுள் நினைச்சா தான் நம்மளை காப்பாற்ற முடியும் மகாராஜா. ஏன்னா நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்த வரைபடம் ரொம்பவே பழசாயிடுச்சு. இதனால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படின்னா அவங்க இதுல இருந்து வெளியில வர வழிய எப்படி தேடுவாங்க? மகாராஜா, இத பார்த்தா சத்தியமா ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இந்த ஒரு வழி இருக்குல்ல, இது நேரா காட்டுக்கு தான் போகுது. இங்க பாருங்க, பாருங்க. பிரமாதம் ராமா. இப்ப வெளியில போக வரைபடம் தயாராயிடுச்சு. இந்த திட்டம் கண்டிப்பா வெற்றி அடையணும். இல்ல மந்திரியாரே, இத வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. மகாராஜா, இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த கதவை தாண்டி நாம எல்லாரும் உள்ள போய்த்தான் ஆகணும் மகாராஜா. உள்ள போனவங்க இது வரைக்கும் எத்தனையோ பேரு காணாம போயிருக்காங்க மகாராஜா. எத்தனை பேர் ஆவியா அலையறாங்களோ, இன்னும் பல பேர் காணாம போறதுக்குள்ள நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். வாங்க மகாராஜா, போலாம். வேண்டாம் மகாராஜா. மகாராஜா, வேண்டாம். வேணாம் வேணாம், நான் வாசல் வழியா உள்ள போக போறது இல்ல. நான் இந்த காட்டு வழியா தான் உள்ள போக போறேன். சரிங்க மகாராஜா. கிட்டத்தட்ட வழி தயாராயிடுச்சு. இந்த வழியா போனா கண்டிப்பா வெளியில போயிடலாம். இதுதான் வெளியில போற வழி. என்ன, எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கணும். என்ன தம்பி, தங்கச்சி, ஏதோ ஒண்ணு. ஒரு எலும்பு கூட நடனம் ஆடுது. அத்தை, இப்ப நம்ம என்ன பண்றது? பின்னாடி புலி, முன்னாடி எலும்பு கூட. நல்லா மாட்டிக்கிட்டோம். இது அம்மாவோட கம்பாச்சே. அப்படின்னா அம்மா இங்கதான் இருக்காங்க. அம்மா, அம்மா எங்கம்மா போனீங்க? இது என்ன, எப்படி போறதா அப்படி போறதா? இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. குருஜி, இதுக்கு முன்னாடி மட்டும் வேலை செஞ்சதா என்ன? நான் என்ன சொன்ன குருஜி? குருஜி, குருஜி அங்க பாருங்க, எலும்பு கூட. குருஜி, அந்த எலும்பு கூட இங்க என்ன பண்ணுது? நான் வேணா போய் கேட்டு சொல்லிட்டுமோ? மோடையா, இந்த எதுமை கூட நம்மள வலது பக்கம் போக சொல்லுது. சரி சரி சரி, அப்படியே போலாம். நில்லுங்க நில்லுங்க முட்டாள்களா. இந்த எலும்பு கூடு அந்த பக்கம் போக சொல்லிதான் கைய காட்டுது. அப்படின்னா அந்த பக்கம் ஏதோ ஆபத்து இருக்கு. அதனால நாம இந்த பக்கம் போலாம். வாங்க போலாம்.
புலியோட சத்தம் கேக்குது. நீங்க சொன்னது உண்மைதான் குருஜி. உங்க மூளை வேலை செய்யறதையே சுத்தமா நிறுத்திடுச்சு. நாங்க உங்க பேச்ச இல்ல, அந்த எலும்பு கூடு பேச்சதான் கேட்கணும். ஓடுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.